இவர் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தம்பி வெற்றி பட நாயகன் அவர். வெற்றி எங்க? வெற்றி வெளியே இருக்காரா? வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி, ரொம்ப மரியாதை, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவரோட இந்த படத்தில் வந்து பணிபுரிந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கன்னடா ஜக்கேஷ் சாரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அறிமுகம் ஆகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. எல்லாரும் தமிழ்ல வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நடிக்கிறாங்க. அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஹீரோ மட்டும் இல்லாமல் வந்து அருமையாக வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. நமக்காக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அவர்கள் வந்து வருக என்று வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தமிழ் திரையுலகத்துக்கு. தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டரு. அவரோட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் இன் அவர் ஃபிலிம். அண்ட் இதில் வந்து வெற்றி எங்க? வெற்றி கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. அப்புறம் வந்து ஷஃபி தம்பி, இவர் வந்து குட்டி முதலாளி. முதலாளி வந்து எல்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து இவர் அறிமுகம் வர்றாரு. சினிமாவிலேயே நடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும்னு. அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் வந்து ஹீரோயின் கிருஷ்ணபிரியா அவர்கள் ரொம்ப நல்லா இருக்குமா. சாங்ஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. லுக்கிங் ஸோ நைஸ். அவங்க நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டை படத்தில் இருந்தாலும் வணக்கமாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட், பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். வெற்றி, ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ, ஐ ஜஸ்ட் டோல்ட் அபவுட் யூ சொல்லிட்டேன். வெற்றி பட நாயகன் நீங்கள், உங்கள் கூட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் அது மாதிரி வந்து டேனி சினிமோட்டோகிராஃபர் ஆலிவர் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபர். பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு. எல்லாம் சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன பொண்ணு ஆகிட்டேன். டான்ஸ் ஆட மாட்டேன், நான் விட மாட்டேன். சாரி, நீங்களாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி இருந்தாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்தில் வந்து போய் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியமா, அவ்வளோ அன்பா, எல்லாரும் இங்கே போனாலும் அப்பா மேலே பிரியத்தில் இருந்தாலும் நம்மளை வந்து வரவே இருக்காங்க. அதே மாதிரி வந்து என் மேலேயும் பிரியத்தில் இருக்காங்க. தம்பி விக்ரம் பிரபு மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. ஸோ இந்த இந்த யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் முத்து இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம கவிஞர் பிரபாகர், இல்லை மியூசிக் டைரக்டர் எங்கப்பா நௌஃபுல் ராஜா, he has done a wonderful job. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. வைரமுத்தையா இல்லை, வைரமுத்தையாவோட கவிதை நீங்களே வந்து பார்த்துங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ், அவரும் வந்து சாங்ஸ்லாம் எழுதியிருக்கார். இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஆலிலே கூட சாங்ஸ்லாம் அவர் தான் எழுதுறாரு. ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ், ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பறிபோகிறதுல எனக்கு வந்து பணிமொழிகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கு ஹாப்பி. தம்பி இமான் மறக்கக்கூடாது. வி ஹேட் எ கிரேட் டைம் அங்கே. அப்புறம் இன்னும் யாராவது இருக்கா? வேற யாராவது? தங்கதுரை காமெடி, ஆமாம் தங்கதுரை தம்பி, அது விஜய் டிவி தம்பி. தங்கதுரை, இமான் சொல்லியாச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. முத்து, மன்சூர் அலிகாரனை பற்றி சொல்லவே வேணாம், ஒரு அருமையான நடிகர், உங்களுக்கு தெரியும். ஆர்வி உதயகுமார், அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடிச்சது ரொம்ப சந்தோஷம். ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் யங் யூத்தாக இருந்த படத்தில். எப்படி வந்து மணி என்ன பக்கத்தில் நின்னோன்னே எனக்கு வந்து யூத்னஸ் அப்படி தெரியுதோ, அதே மாதிரி அண்ணா நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா. அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பல பேர் இங்கே, ஆமாம், நெல்லை எண்ணெய், பணிக்குமார், மண்ணை, எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம். ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல, எல்லாருக்கும் தெரியும். என் மனசுலேருந்து எல்லாரையும் வந்து வருக வரவேற்று தேவராஜ் எல்லாருமே. அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த உம்மா தானே அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது. அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ணன் நீங்கள் இப்படி பாடினீங்கன்னு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ் அவருக்கு.
தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அப்புறம் லிவிங்ஸ்டன் சார், லிவிங்ஸ்டன் வந்து குமார், ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்துகிறேன். நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அறுவடை நாள்னு படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய 2 பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இந்த முக்கால்வாசி டேரக்டர்ஸ்லாம் 2-3 மீட்டர் போட்டே வந்துடுறாங்க. எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க, கேமராமேன் ஆகுறாங்க, அப்படியே காமெடியன் ஆகுறாங்க. இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க. இப்போ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வசீர் அண்ணா வந்து எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டார். அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் வீரண்ணன், வீரக்காக்கா அண்ணன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம். ஸோ இவங்க குடும்பம் வந்து பிரதர்ஸு. எங்களுக்கு வந்து வாங்க, ரஃபீக் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஆமாம், இந்த ஆள் நினச்சாதான் நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியும். அதே மாதிரி வந்து ரசூல் இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க. இவங்க என்னன்னா புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு படத்தை முடிச்சு படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துகிட்டு வரவே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு. ஸோ அந்த வகையில் இருந்து இப்போ இந்த படத்தை வந்து முடிச்சு Trend Music. Oh, you're very big man. You're the biggest man here on the stage. Okay. Anyway, Trend Music. Thank you so much. சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை. அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் கந்தன் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சு, இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பெருசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது, இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிட்டீங்க என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து என் தெய்வமாகவும் எனது எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் அப்பா தெய்வமாயிட்டாரு. எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டது எங்கள் அம்மா. எங்கள் அக்கா வந்திருக்காங்க, அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அண்ணி, எங்கள் குடும்பங்க எல்லாமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, அவங்கள இத்தனை வருஷம் சினிமாவில் இவ்வளோ வருஷம் இருக்கணும்னா, ஒரு 10-15 வருஷம் சினிமாவில் இருக்கணும்னா குடும்பத்தோட ஆதரவு இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு காவல்துறையில் இருந்தேன், காவல்துறையிலேருந்து வேலையை விட்டுட்டு இந்த சினிமாவுக்கு வந்தேன். அதனால் அவங்களோட சப்போர்ட், அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னென்னா, இந்த ஆடியோ லான்ச்சுங்கிறது ஏன் நடக்குதுன்னா, நம்ம பத்திரிகையாளர் இருக்காங்களா, அவங்க கொண்டு போய் இந்த கண்டென்ட்டை சேர்ப்பாங்க. நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த பத்திரிகையாளர்கள் இல்லைன்னா நம்மளோட இந்த ஆடியோ லான்ச் இவ்வளோ பெருசாக பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணி அது போய் ஆடியன்ஸுக்கு சேரணுங்கிறதுக்காண்டி நம்ம பண்ணுறோம். அதனால் பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட குரு ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கம் நிறைந்து வழிந்து அரங்கத்தின் விலையையும் நிறைந்து வழியக்கூடிய இந்த காட்சி காண கண்கொள்ளாதது. இப்படியே திரையரங்கமும் நிறைந்து அரங்கங்கள்லாம் தங்க சுரங்கங்களை வசூலை கொட்டி ராஜபுத்திரன் மாபெரும் பேரரசனாக விளைகிற வாழ்க்கை விளைவுகளை நன்றி. ராஜபுத்திரன் பட இசை வெளியீட்டு விழா சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து டிக்னேட்டரிகளுக்கும் மற்றும் இந்த படத்தின் நாயகன் வெற்றி அவர்களுக்கும், பிரபு சார் மற்றும் விழாவின் நாயகன் நோஃபல் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு படம் வந்து வெற்றி எங்கே நினைவாகும்னா, படத்தோட டைட்டில் ராஜபுத்திரன். இது வரைக்கும் ஒரு 100 தடவை எல்லோரும் எங்களால் சொல்லிட்டாங்க. அருமையான டைட்டில். ஸோ வெற்றிக்கான முதல் படி அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி வேலன் அவரோட பேனர் எங்கே இருக்கோ அது 2வது படம் வெற்றிக்குன்ற ஒரு அறிகுறி இருக்குது. ஸோ அதுவும் இந்த படத்தில் ஆல்ரெடி இருக்குது. டைரக்டர் வந்து கந்தசாமி சார் வந்து ஒர்க் பண்ணது நந்தா பெரியசாமி சார், வசந்த் சார்கிட்ட. அவர் ரொம்ப எல்லோரும் இங்கே இருக்கிற பாதி பேர் வந்து எவ்ரி 10 மினிட்ஸுக்கு எல்லாரையும் ஃபாலோ பண்ணி கால் பண்ணி காலையிலேருந்து வர வச்சுருக்காங்க. அவர் சிறந்த வெற்றி பெறுவதற்கு காலையில் போய் குளிச்சுட்டு டியூட்டி போவார். சினிமாவுக்காக அப்படி வெறித்தனமாக சினிமாவில் சாதிக்கே ஆகணும்னு சொல்லி வந்தவர் தான். அவருக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நான் சொல்லுவேன், தம்பி நல்ல கான்செப்ட் விட நிறைய சம்பளம் கிடைக்கும், ஏன்னா இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாது, அங்கே போய் கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறாருன்னு. ஆனால் இங்கே வந்து கஷ்டப்பட்டு டைரக்டராக ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துவோம்.
ரொம்ப அடம்பிடிப்பார், ரொம்ப அடம்பிடிச்சு எதையுமே வந்து சாதிச்சு காட்டுவார். இப்போ கூட இந்த படத்தை காட்டுறானே காட்டாமல் அடம் பிடிச்சிட்டு இருக்காப்புல. நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் சார், அந்த வைப்பில் வந்து நீங்கள் வந்து கைத்தட்டி பாருங்கன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேசணும். மாபெரும் வெற்றியிலேயே இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறோம். நன்றி. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அடுத்தடுத்த படம் பண்ணுறதுக்கு என்னுடைய சொந்த படம் ஹிட் லிஸ்ட்லேயே நான் வந்து பேச முடியல ஆடியோ லான்ச்சில். பட் ராஜபுத்திர படத்தில் என்னை வெறும் டைரக்டர் விக்ரமன் சாருடைய மகனா இல்லாமல் நடிகர் விஜய் கனிஷ்காவாக கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார். கோதர் ஷா அவர்களுக்கும் அவருடைய சன் சஃபி பிரதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்தோடைய ட்ரெய்லர், டீசர், சாங்ஸ் எல்லாமே கேட்டேன், ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம் இது நம்ம தமிழ் சினிமாவுக்கு. இப்போ இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டோரியில் வர பேக்ரவுண்ட் உள்ள ஸ்டோரிஸ். அண்ட் சின்னதாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வராங்க தமிழ் சினிமாவில். ஸோ இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வரும்போது அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது நம்மளுடைய இதுவும் உங்களுடைய இதுவும் தான், சரிங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அவங்களை கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா திரும்பி அவங்க அப்போ தான் நிறைய படங்கள் செய்வாங்க. அதுக்கான வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அண்ட் ஸ்டண்ட் டைரக்டர் ராகேஷ் பிரதர், ஹாய். என்னுடைய படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சாப்புல, இப்போ வந்து மெயின் ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக வேலை செய்கிறாரு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ. அவங்களுடைய அப்பாவும் இருக்காரு, அவரும் ஹாய் சார். வீரமணி என்ன அவங்கெல்லாம் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு காரணம்னா அவங்க 3-4 பேர் தான் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். டெஃபினெட்லி நீங்கள் என்றைக்குமே விக்ரம் சார் பையன் தான். அது நாங்கள் மக்களும் மறக்க மாட்டோம், யாரும் மறக்க மாட்டோம். என்ன நீங்கள் என்றைக்குமே விஜய் கணேஷ் பையன் தான். நீங்கள் அதோட பெருமை எதுவுமே இல்லை நம்மளுக்கு. ஓகேயா? ராஜபுத்திரன் இசை வந்திருக்கும் அனைவருக்கும் நான் இந்த விழாவுக்கு வந்திருக்க காரணம் இயக்குநர் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் தான். அவர் இந்த போது நடிச்சிருக்கிறாரு. அவர் தம்பி எப்படியாவது என் சார்பாக நீங்கள் போய் இதை கலந்துக்க அப்படின்ட்டாரு. காலையிலேயே அவர் தான் ஃபஸ்ட்டு போனேன், மறந்துடாத நீங்கள் போயிருந்துட்டார். அவர் கட்டளைக்கிணங்க தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ராஜபுத்திரன்ட்டு எங்கள் சங்கத்திலே பல மாதமாக அந்த பேர் அடிபட்டே இருக்கும். மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எனக்கு இந்த படத்து சம்பந்தமாக யாருமே எனக்கு பழக்கம் இல்லை. டைமண்ட் பாபு நிச்சயமாக இதுக்கு வரணும், பிரபு சார் சொன்னார் அப்படின்னு இன்விடேஷன் கொடுத்தாரு. நான் வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு திரைப்பட விழா, இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏற்கனவே 2 வெற்றிகளை தயாரிப்பாளர் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து கதாநாயகனாக ஒரு கதாநாயகனாக 2 பேர் கதாநாயகன் கேள்விப்பட்டேன். ஒன்று நண்பர் பிரபு சார், 2வது வெற்றி. பிரபு சார் நிறைய வெற்றிகளை பார்த்துட்டாரு. வெற்றியை பார்க்கணும். ஏன்னா திரையுலகத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாருமே, கலைஞர்களும் சரி, நடிகர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி. இவர் தயாரிப்பாளர்ன்றாங்க, குழந்தை மாதிரி இருக்காரு. ஆனால் இத்தனை வெற்றிகளை கொடுத்துருக்காரு, சந்தோஷமாக இருக்குது. அதனால் எல்லாருமே வெற்றிக்காகத்தான் நம்ம
உழைச்சிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மேடையில் இருக்கிற வணக்கம். மேடையில் இருக்கிற சினிமா ஜாம்பவான்களே, தாராங்க நிறைய இருக்குது. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமே ஹவுஸ்ஃபுல் ஆகணும். இந்த ஆடியோ ரிலீஸை ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே முதல் வெற்றி. எனக்கு நம்ம டைம் பாபு சார், பிரபு சார் பேர் சொன்னாங்க, அவ்வளோதான். சார் சொன்னாங்க ஒன்று வர சொல்லுங்க. பிரபு சார் பேர் சொன்னால் எனக்கு நினைவாற்றல் சரியாக இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே எப்போ சொன்னாலும் நான் இங்கே வந்து நின்றுடுவேன். ஏன்னா அந்த ஒரு ஜீவன் என்ன ஓகே இந்த பையன் சொல்லனா இந்த மேடையில் நான் இல்லை. நான் இப்போவாது பரவாயில்ல, ஏதோ சட்டை போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உருவமாக இருக்கேன். நான் ஒரு 21 வயசு எப்படி இருந்திருப்பேன் பாருங்கள். என்னை பார்த்தா ஒரு டைரக்டராக மதிக்க மாட்டாங்க. கன்னிராசி பூஜை அதில் இளையராஜா சார் பக்கத்தில் நிற்கிறாங்க, பிரபு சார், அப்புறம் எல்லிபி சார், இவங்க நிற்கிறாங்க. பூஜை செய்கிற ஐயர் வந்து எல்லார்ட்டையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நானும் போய் கை நீட்டேன், என்னை தள்ளி விட்டார். அப்புறம் தீர்த்த நான் போய் கை நீட்டேன், தள்ளிட்டார். ஏதோ தேவையில்லாமல் ஒருத்தன் வந்திருக்காங்க. அப்புறம் இளையராஜா சொன்னார், இவன் தாங்க டைரக்டர். அதுக்கப்புறம் அவர் என்கிட்டயே மாத்திரம் சொன்னார். அந்த அளவுக்கு என்னை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு உருவம் பெருமையுடன் தயாரித்து இன்றைக்கு மகிழ்ச்சியுடன் இசை வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற திரைப்பட தயாரிப்பாளர் KM சாஃபி அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் மகா கந்தன் அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகனாக நடித்திருக்கிற இளைய திலகம், இளகிய மனம் கொண்ட பிரபு அவர்களுக்கும், அருமை தம்பி வெற்றியை நோக்கி வீர நடை போட்டு கொண்டிருக்கிற தம்பி வெற்றிக்கும், இதில் உழைத்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜபுத்திரன் ஒரு குடும்ப கதை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனை மாடர்ன் கதைகள், வெளிநாட்டு கதைகள், புதிய நாகரிக கதைகள் வந்தாலும் குடும்ப கதைகள் மிகப்பெரிய வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இது பிரபுவும் வெற்றியும் நடித்திருக்கிற இந்த படம், தம்பி மகா கந்தன் இயக்கி இருக்கிற இந்த படம், தம்பி KM சஃபி தயாரித்த இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும். இந்த கடந்த ஒரு வருடத்திலே பார்த்தால், அதன் முன்னாலும் சரி, சிறு முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட நல்ல கதை அம்சம் கொண்ட சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது கூட மாமன் ஒரு நல்ல அருமையான குடும்ப கதை. எந்த கவர்ச்சியும் இல்லை, எந்த பெரிய குரூப் டான்ஸும் இல்லை, ஒரு பெரிய ஃபைட் 5-6 ஃபைட் இல்லை, கதையை அருமையாக சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல கதை சொல்லியிருக்காங்க, அருமையான கதை சொல்லியிருக்காங்க. அதை போல ராஜபுத்திரனும் அருமைக்குடைய மகா கந்தன் ஒரு அற்புதமான ஒரு வளர்ந்த குழந்தையை நம்ம பார்க்கவே முடியாது. அவருக்காகன்னு சொன்னால் எந்த நேரமும் ஓடி வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் சினிமாவில் தயாராகுது. அது ஒரு சிறு பகுதி தான் இங்கே இருக்கிற எல்லாருமே அவருடைய நண்பர்கள். அதனால் அவருடைய படம், அவருடைய பேருள்ள படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும், அதை ஓடணுன்ற என்னுடைய எப்பவுமே என்னுடைய ஆசை உண்டு, வாழ்த்துக்கள் உண்டு. படத்தில் முக்கியமாக என் தம்பி வெற்றி, நான் 8 தோட்டாக்கள்லேருந்து அவரை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அவருடைய எல்லா படங்களையும் பார்க்குறோம். அந்த படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் கூட நடித்தேன். அவருடைய நிதானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு வயசு இருக்குது, தகுதி இருக்குது. அவர் நினச்சாங்கன்னா அவங்களே 4 வருஷத்துக்கு 4 சொந்த படம் எடுத்து விட்டுடலாம். அதெல்லாம் எல்லாமே கதையை கரெக்டாக தேர்வு பண்ணி நிதானமாக ஒன்பா அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வராரு. அது ரொம்ப அழகான விஷயம். அந்த அறிவு முதிர்ச்சி ரொம்ப நல்ல விஷயம். அது இருக்குதேன்னு அள்ளி விடுற ஆள் இல்லை அவர். அதனால் அந்த மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி பண்ண படமாக இந்த ராஜபுத்திரனும் இருக்கும். அதில் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மகா கந்தனுடைய படம் மெகா வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி.
எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2-3 பேர் என்ன வசந்த் நீங்கள் ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது அவ்வளோ ரேரான விஷயம். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் இதோ என் பக்கத்தில் நிற்கிற என்னோட உதவியாளர் திரு கந்தசாமி அவர்கள். அவர் மகா கந்தன்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு இந்த இடத்துல எங்கேயும் ஓடிக்கிட்டு நான் சாயங்காலம் வந்ததுலேருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டது வந்து ஒரு யங்ஸ்டர். அவரோட வயசை அவர் இங்கே இருந்தாருன்னா சொல்லட்டும். அவர் பேர் வந்து டைமண்ட் பாபு. என்ன ஓட்டம் அவர் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் புத்திரன் அவர் ராஜாவால் தான். அதாவது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு மேலே ஒருத்தர் தமிழ் சினிமாவுக்காக எவ்வளவு செஞ்சுருக்காரு. அவரோட ட்ரைனிங், அவரோட வளர்ப்பு, அதுதான் வந்து இப்படி டைமண்ட் பாபு இன்றைக்கும் சின்ன பையன் மாதிரி அவ்வளோ பேரையும் ஓடி அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நேரில் இன்விடேஷன் கொடுத்தார். அதாவது சின்சியாரிட்டி, டெடிகேஷன், இதோட உச்சம் அவர். ஸோ கைலாசத்தினால தான் அவரோட சன் அவ்வளவு சிறப்பாக இருந்தார். கைலாசம்ங்கிறது பால்சன் சாரோடைய அப்பா. கைலாசம் வந்து அவ்வளவு டிசிப்ளின்டு பர்சன். அவர் பையனை வளர்த்ததுனால தான் கேபி சார்னு ஒருத்தர். கேபி சார்னால 47 உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி சார் உட்பட தமிழ் சினிமாவுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபாதரையும் நான் நினச்சி பார்த்தேன் இங்கே உட்காந்துருக்கும் போது. என்னோடய அப்பா சிடி சோமையாவனால தான் நான் இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கேன். அவர் தான் என்னோடய ஹீரோ எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேரை சொல்லலாம். எங்கள் அப்பா சொல்லுவார், தேவக்கோட்டைன்னு எங்கள் ஊரில் வேதாள உலகம் செட்டு போட்டது, ஏவிஎம் செட்டு போட்ட காலத்துலேருந்து அவருக்கு ஏதோ சினிமாவுக்கு வரணும்னு ஆசை, அவரால் வர முடியல. அவரோட ஆசையை நான் தீர்த்து தான் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி இவங்க அப்பாவினுடைய ஆசை எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து இந்த மகா கந்தன் இவ்வளவு சூப்பராக ஒரு முதல் படம், இது முதல் படமாக, இவர் முதல் பட டைரக்டராக இங்கே வந்திருக்கிற கூட்டம் எதுவுமே அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். எனக்கு தெரியும் என்கிட்ட ஒர்க் பண்ணதுலேருந்து. அதாவது வந்து நானும் அவரும் ஆர்டிக் அண்டார்டிக் மாதிரி. எனக்கு கொஞ்சமாக கோவம் வரும் பால்சன் சார்ட்டு கற்றுக்கிறதுனால. இவருக்கு கோவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பாரு. அவ்வளவு சாந்தம். இப்படி ஒரு ட்விஸ்ட்டை இந்த பாப்பா கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா வாங்க, அமித்ஷா அவர்களே. ஐயா வணக்கம். இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு. ஐயா சந்தான பாரி சாருங்களா? அது போஸ்டர்லாம் எல்லா இடத்துலையும் அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா? இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படி நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, நீ ஏன்டா என்ன வரைக்கும் வந்து இப்போ வேண்டாம் வர்ற பையனா? இந்த எல்லாம் போன பிறகு என்ன கூப்பிடுறாங்க. சரி, ராஜபுத்திரன் பிரபு அவர்களே, ஐயா வரல, வந்துட்டு போயிட்டாங்களா? ஆஹா, உடம்பா அதெல்லாம் சும்மா அவருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. நான் வெளில விட்டுருக்க மாட்டேன். ஏன் விட்டீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கூட்டத்தில் யாருக்காவது தெரியுமா? அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை. ஜெயச்சந்திரன் சார் வணக்கம். பிரபு சார் கேப்டனே மிரண்டிருக்காரு. பெங்களூரில் பயங்கரமாக படிக்கல ட்ரைனிங் எடுத்தவர். குதிரை செத்தாலும் அவர் இறங்க மாட்டார் கீழே, பறப்பார். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறப்பார் பிரபு சார். அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி? இன்னொன்றும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துடு சொல்லிட்டு போகணும். ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டா ஏதோ வரச்சொல் இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது. கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்கங்க முதல்ல. ஏன்னா அந்த கன்ராஜ், இப்போ டைமண்ட் பாபு சார் கன்ராஜ் தானே, ஆவணி 40 குதிரைக்கு மேலே வச்சுருக்காங்க. எங்கிட்ட தென்னவன், அவங்கெல்லாம் பாவம் குதிரைக்கு கொல்லி எப்படி போடுவாங்க. கதாநாயகர்கள்லாம் பில்டப்லேயே வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஒரு குதிரை ஓட்டுறது செய்யணும்னா குதிரை கற்றுக்கணும். அது என்ன ஒரு 1000, 2000, 10,000 கொடுத்து கற்றுக்கிறதுல என்ன? கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பில்டப்லேயே ஓடிட்டு இருக்குது. பில்டப்லேயே எல்லாம் ஓடுது. குதிரையும் பிழைக்கும், அவங்களும் பிழைப்பாங்க. அதனால இது ஒரு தகவலாக இனிமேல் வர்ற கதாநாயகர்கள், உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா? உண்மையா? அதே 2 கால் குதிரை சொல்லலை. அந்த பாப்பா இருக்குது, பயங்கரமான பாப்பாப்பா. கதாநாயகி பேர் என்ன? கிருஷ்ணபிரியா. அப்பா அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க, நல்லா வருவாங்க. ராஜபுத்திரன் பிரபு அவர்களே, ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே, ரஜ கஜ துர பதாகைகளாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கும். ஏன் ரஜ கஜ பதாதைகள் உங்களை சொன்னா, அங்கே பாருங்க AK-47 மாதிரி தாளிகையாளர்களே,
மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே, மதிய நண்பர் நிறைய இருக்காங்க இங்கே. ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் பேசணும். பழைய ஜோக்கு தம்பி துரை அவர்களே, நான் விட மாட்டேன். நான் பழைய ஜோக்கு தம்பி துரை தான், தம்பி தங்கதுரை. சாரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன். அவங்க கூட பழகினேன்னா அந்த பழைய ஜோக் அதை சொல்லி காட்டிட்டேன். நீங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் புது ஜோக், நடக்கிறது தான் பழைய விஷயமா நடக்குது. இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்தூர் கொடுமை. எங்கேருந்து வந்தான்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல, பிடிக்கிறதாவும் இல்லை. அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸை விட்டுருந்தா, ஏன்னா அதுக்கப்புறம் 8ஆவது நாள் அங்கே இருக்கேன், முன்னாடியே நிகழ்ச்சிப்படி. சார் ரொம்ப கொடுமைங்க. அங்கே உள்ள சாதாரண இந்த இப்போ குதிரையை பற்றி பேசுனேன்ல, பாவம் அந்த குதிரைக்கு கொள்ளு போட கூட காசு இல்லை. இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் என்டையர் காஷ்மீரே இருக்குது. அங்கே உள்ளே இருந்து யாரும் வரல. அந்த ஆட்டோக்காரலாம் சத்தியம் பண்ணுற, ஐயா ஜனாப் சப் அந்தருக்கு அந்தரே சப் ஓ கேம்ப் வாலி நிற்கியா எல்லாம் அவங்க தான். இராணுவத்தை மாரி ஒன்றும் ஒரு காக்கா கூட உள்ள வர முடியாதுன்னு இப்படியே புல்வாமாவில் இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப குடும்பத்தனம் பண்ணுறாங்க. இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அதாவது ஆள்றவங்களே வில்லனாக இருக்காங்க. நாங்கள் இங்கே யாரும் சந்தான பாரதியெல்லாம் பெரிய வில்லனே கிடையாது. நான்லாம் ஒரு வில்லனே கிடையாது. நம்ம அவர் இருக்கார், ஒன் ஷாட் ஹீரோ. நம்ம பேர் என்ன? சீனிவாசன். என்ன சீனிவாசன் ஐயா பேர்? சீனிவாசன் டிஎஸ்ஆரா? ஒரு எஸ் விட்டு போச்சா? அதனால என்ன இப்போ நடிக்கிறது ஒரு சீனு தான் என்ன மாதிரி. பரவாயில்ல, அடுத்து 10 சீன் கொடுங்கப்பா. எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஆனால் இந்த நாட்டை ஆடுற விட மாட்டேங்கிறான். நாட்டை ஆடுற எல்லா எரும மாடுகளும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாகவே வச்சுக்க மாட்டேங்கிறான். மகிழ்ச்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போதையில் கிடக்க வைக்கிறான். காசு எப்படி வரும்? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சினிமா பார்க்க இவர் எங்கே தனஞ்சயன்லாம் போயிட்டாங்களா? பேசிட்டு கல்றவங்களே கேட்க மாட்டாங்களே. சிவா சார் இல்லையா? சரியாக போச்சு. அதாவது தேட்டரு போடுறவர் இருக்கார்ல, எங்கள் அப்பப்போ வந்து வைக்க பிடிச்சிங்களா நீங்கள் தான்? ஆமாம். அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு, ஆடியன்ஸ் வரணுமே உள்ள. காசு இல்லை, காசு இருந்தால் தாங்க வருவான். இப்போ பாருங்க, கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறந்துடுவான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? புலவுட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும், நாட்டு நாதாரிக்கு தெரியாது. சார் எவ்வளோ கஷ்டம் சார். ஆட்டோக்காரங்க அந்த 1.5 மாதம் லீவ் இருக்குல்ல, அந்த லீவுக்குன்னு சேர்த்து காசு வாங்குறாங்களா இல்லையா? சார் நான் உங்களை நம்பித்தான் சார் இருக்கோம், வேறு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. எலக்ட்ரிசிட்டி என்னங்க, இபி எவ்வளோங்க? அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வச்சான், இவன் மொத்தமாகவே சூடு வைக்கிறாங்க. முடியல. இபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி. அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சினிமாவை காப்பாற்றுறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாட்டாக சொல்லலை, காஷ்மீரில் 50 லட்சம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் அந்த வீணாக போன அவ்வளோ செலவழிச்சிருக்காங்க. அதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன் 8 லட்சம் ஃபோர்ஸு. ஒரு அடிக்கு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். காலையில் ஒன்றுக்கு போக முடியல, 4 மணிக்கு பாருங்க சொன்னால் அப்படியே அது ட்ரைகரை கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க. எப்போ போட்டு தள்ளுவான்னு தெரியல. நம்ம ஊர் போலீஸ்னால் இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே சுற்றுறாங்க எல்லாம் ஃபுல்லாக ஆம்டா. அவ்வளோ பணத்தை கொண்டே கொட்டுறாங்களே. நான் சொல்ல வர்றது, சினிமாவை வாழ வைக்க யாருப்பா இருக்கா? நம்ம சங்கம் யார் நம்ம இங்கேருந்து நாளைக்கு உருவாக்கலாம், நீங்கள் கூட உருவாக்கலாம். அதாவது வேணும், கம்பல் பண்ணணும். மத்திய அரசு என்னென்னமோ சும்மா இருப்பா, சினிமா ஓட வேணாமா? அதாவது ஏதாவது வசதி பண்ண மானியம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா? மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும், ஊக்குவிக்கணும். மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். தங்க விட மாட்டேங்கிறானே. பேங்க்கில் பணம் போட முடியுதா? ஒரு பைசா போட முடியல, என்னென்னமோ போட்டு எடுத்துடலாம். நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு இருந்தது, ஃப்ளாட்டு விற்று வந்துட்டு இருந்துச்சா, ஒரு அம்மா அந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் சார் ஒரு சின்ன சைன் பண்ணி, எதுக்குமா? ஒரு இன்சூரன்ஸ் சார் போடுங்க சார், பின்னாடி யூஸ் ஆகும். சரி அப்படி சைன் போட்டு வந்துட்டேன். அதாவது அவனே பணம் எடுத்துக்கலாம். வருஷத்துக்கு 2 லட்சம் 2-3 பாலிசி சைன் வாங்கினாங்க. ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை, அப்போ ஒரு 2 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுன்னா
எப்போ போட்டான்னு தெரியாது, மெசேஜ் வருது 2,18,000 முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ். அதாவது எல்லாம் சுற்றி இந்த இன்சூரன்ஸ் நடத்துகிறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துகிட்டு ஓடுறாங்கல்ல சுருட்டுறவங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல. அரசை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும், மக்கள் கேட்கணும். ஒரு படம் நல்லா இல்லாட்டி திட்டுறீங்கல்ல, இவ்வளோ பெரிய தவிர நீ ஏன் பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு இப்போ எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரியல. ஒரு டீம் போகுதில்ல, அதாவது யோசிக்கணுங்க. இப்போ நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு டீம் ரஷ்யாவுக்கு அனுப்புறியாப்பா? இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு 4 பேர். ஆனால் யார் காசு? இவங்க அப்பா மூட்டு காசு. எதுக்கு போய் சொல்கிற? ஆப்ரேஷன் சுந்தரை விளக்குவதற்கு. இது ஆயிரக்கணக்கான இது இருக்குது. நான் அரசியல் பேசுறது நோக்கம் இல்லை. சினிமா நல்லா இருக்கணும், இந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு தான் இவங்க கடைசியில் என்னை கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கணுமா இல்லையா? எல்லாம் வாழணுமா இல்லையா? எல்லாம் கையில் ஓடுது. அந்த செல்ஃபோனில் கண்ட கர்மத்தை காட்டுறாங்க. அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போனால் ஒன்று சோபாவில் காலம் மேலே போட்டுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆக்கி போடுறது, அங்கே ஒன்று கேம் ஆடிக்கிட்டு இருக்குது. செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டு இருக்கு. சினிமா எப்படி ஓடும்? ஏங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு ஈகா தேட்டர்னு ஒன்று இருக்குது. நாளைக்கு தள்ள தேவை, அது வேறு விஷயம். ஒரு எல்லா தேட்டரும் அப்படி தான். இந்த பேனரெல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா? வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான், அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க, கையில் காசு வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க. யார் படம்? சின்ன தம்பி, கேப்டன் பிரபாகரன், ஏதோ அதாவது ஆசிரியரை காசு வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும், பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார் எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க. சொல்ல வேண்டியது மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும். ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போகிறான். டோல்கேட்டு போடுறான், ஜிஎஸ்டி போடுறான். அப்புறம் என்னென்னப்பா, படம் எடுக்காட்டியும் ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபா போகணுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 தானே இருந்துச்சு. ஏன் ஏற்ற வர்ற? ஏன்னா கப்பல், ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டான் தனியார். அவன் பாலமாக கப்பலாக கொண்டு வருவான். கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன நீ யார் ஆளுங்கட்சி பக்கமா? இல்லை சாலையாக உட்காந்துருக்கீங்க? சொல்லுங்கள். பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கணும். இப்போ சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 பவுனை கொண்டாந்தா பிடிச்சிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே. இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல். எவன் கேட்குறான்? அதான் நீ துறைமுகம். அவன் பாட்டு கப்பலில் 1000 கிலோ 2000 கிலோ 10,000 கிலோ கொண்டு வர்றான். அவனே நிப்பாட்டி வச்சுட்டு பண்ணுறான். ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில். இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். ஆனால் மக்கள் இப்போ 30,000 ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்களை எப்படி நடத்த வைப்பாங்க? 80,000 ரூபா கொடுத்து யார் வாங்கி நடத்துவா? எம்ஜிஆரும் போயிட்டாரு, ஜெயலலிதாவும் போயிடுச்சு. ஏதோ தாலிக்கு தங்கம்னாலும் தூக்கி கொடுத்து ஒரு 4 பவுன் 5 பவுன் கொடுக்கலாம். கொடுக்க வைப்போம். சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டை ஆடுறதுக்கு ஒருத்தர் வருவான். எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன் அல்லது 50 பவுன் இந்தா, வெறும் 30,000 ரூபாயில் வெறும் 20. அதை கொண்டாங்கடா. அதை விட்டு போட்டு இந்த நாதாரிங்க கண்ட இதுக்கு வீணாக செலவு பண்ணிட்டு தெரியுறாங்க. தான் பயணம் பண்ணுறதுக்கு 8,500 கோடி எரிச்சலாக இருக்கு. சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டு போக முடியல, வீட்டில் வைக்க முடியல. யார்கிட்ட எப்படி சினிமா பார்க்க வருவான்? நீங்களே சொல். நீ 200 தேட்டர் போடு, 400 தேட்டர் போடு, காலியால் ஓடுது. தேட்டருக்காரர் என்ன சொல்லுவார்? சார் 10 பேர் ஆடியன்ஸ் எல்லாம் எங்கே போட்டு கொடுங்க சொல்கிறாங்களா இல்லையா? காசு எங்கேருந்து வரும்? மக்கள்கிட்ட இருக்க விட்டாட்டான்ப்பா. அதனால் இந்த மத்திய அரசு மாநில அரசு நாளைக்கு ஒரு சட்டம் போடணும். எல்லோரும் பேங்க் பேலன்ஸ்லேயும் 2 லட்ச ரூபா இருந்துக்கிட்டே இருக்கணும். போடு. நீ தான் 20 லட்சம் கோடியை வச்சுட்டு உட்காந்துருக்கியப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசை வச்சு என்ன பிடுங்க போகிறீங்க? நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்க, படம் எடுக்கிறதுக்கு மானியம் கொடுங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி பேசுனாங்க. 10ல் 1 ஓடும், 2 அசல் வரும். இது சினிமா, இது ஒரு கேம்லிங் தான், அது வேறு. ஆனால் இவ்வளோ குடும்பம் செலவு பண்ணுது. இப்போ பாருங்கள், ஐயா மோடி அவர் சொல்லுவாங்கல்ல, திருப்பி அவர் நான் வாசுதேவ குடும்பம் எங்கள் அமெரிக்காவில் போய் சொல்லுவார். அதாவது உலகமெல்லாம் என்னோட உறுப்பினர்கள், என் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாரு ஒரு பாய் எடுக்கிறாரு, ஒரு கான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ஜான் ரிலீஸ் பண்ணுறாரு. இது தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தால் தான் இந்த நாடு உருப்படும்.
இல்லைங்களா? எனக்கு தோன்றதை சொல்லிட்டேன்ப்பா. இது ரொம்ப ஆனால் குசும்பு இந்த அம்மா பண்ணுது. கந்து வட்டிக்கு இந்த படத்தில் கந்து வட்டிக்கு அது எப்படி நீங்கள் படம் பார்த்தீங்க? நானே பார்க்கல. ஏப்பா யாருப்பா அந்த அம்மாவுக்கு போட்டு காமிச்சது? இந்த கவர்மெண்ட் வாங்குற கந்து வட்டி எவ்வளோ வேடா? அட நாடாரிங்களா, ஜிஎஸ்டிக்கு எவ்வளோ கணக்கு போடுங்கப்பா. எவ்வளோப்பா வாங்குறீங்க? ஏகப்பட்டது 18%. ரொம்ப நீ வேணாம், தண்ணி வேணாம், நீ தண்ணி தான் கொடுப்பேன், நான் ஒயிட் ட்ரம் அடிச்சுன்னு சொல்லுவோம். ரொம்ப வேணாம். இதெல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம். ரவிக்கு தெரியும், எஸ்எஸ் மாமாவுக்கு தெரியும். ஆமாம், சரி, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது. நம்மகிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பேங்க்கில் அக்கௌண்ட்டும் போட முடியல. இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா? அந்த விளக்கெண்ணெய் அவனுங்களை விளக்கமாத்து கட்டியில் தான் அடிக்கணும். ஏன்டா அந்த இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது. என்ன காசு ஒரு 150 ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற காசை கோயந்தா பண்ணிடலாம். தெரியாதனமாக பணத்தை போட்டால் அவன் இப்போ சொல்ல வந்தேன், அப்படியே விட்டுட்டேன். அந்த 2 லட்ச ரூபா போட்டேன் இல்லையா இன்சூரன்ஸுக்காரன், அதோடு சேர்த்து இருந்த காசையும் பிடிக்கிட்டான். ஏன்டா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்துக்குவானான். ராக் கொள்ளக்கார மாதிரி நடத்தணும் இந்த பேங்க். இதெல்லாம் உதைக்கணும். அஜித் ஒரு படத்தில் நல்லா சொல்லியிருப்பார். ஸோ மகாகந்தன் டைரக்டர் மகாகந்தன் மகா கஞ்சனாக தான் இருக்கக்கூடாது, மகா கந்தனாக இருக்கணும் இல்லையா? கந்தா கடம்பா கதிர்வேல ஞான பண்டிதா அப்பனை முருகா ஐயா மேலே கூப்பிடுங்க, நல்லா ஓட வைப்பாங்க. அது நான் என்ன பண்ண போகிறேன்? நல்லா இருந்தால் ஓட போகுது. ஆமாம், நல்லா செக்கச்சேவேன்னு அழகாக தான் இருக்கிறான். ஆமாம், நம்ம ஜெயம் ரவி மாதிரி யாரையும் போய் கட்டிட்டு மாட்டிக்காதையா, ரொம்ப போயிட்டேன். இன்னமும் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துக்கிறது தானே. சரி, போயிட்டு வரேன், சந்தோஷமாக இருங்க. 4-5 இஷ்யூ தீர்க்கப்பட வேண்டியது. மக்கள் கையில் பணம் இருக்கணும். இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நாசமாக போகிறதுக்கு பணத்தை செலவழித்து நாட்டை நாசம் பண்ணுறதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாக்காரங்க எங்களுக்கு வசதி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா? எல்லா படமும் ஓடணும். எல்லா படமும் ஓடணும்னா மக்கள் கையில் காசு இல்லாத மிகப்பெரிய குறை. அதனால் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அடுத்து விஜய் வர்றாரா, கொள்கை தான் நம்ம இதில் போட சொல்லுப்பா. என்னப்பா அதான்ப்பா, அது என்னமோ போடுவாங்களே தேர்தல் அறிக்கையா, அந்த இதில் போடணும். எல்லாரும் ஓட்டு போடுற எல்லா குடும்பமும் 2 லட்ச ரூபா நாங்கள் ஃபிக்ஸ்டில் போடுவோம், அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு போடணும். இந்த ஜிஎஸ்டியை சினிமாவுக்கு தூக்கணும். ஜிஎஸ்டியை என்னையா ஜிஎஸ்டி கொடுக்குறோம் டிக்கெட்டில், அதை தூக்கணும். நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இருக்கணும். நாங்கள் எனக்கு எதுக்கு வெங்காயம் நீ ஜிஎஸ்டி போடுற, ஏன் போடுற கேளுங்க. நிர்மலா சீதாராமன் நீ இப்போ ஊறுகாய் வித்திய, அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா? லண்டனில் ஊறுகாய் வித்துட்டு இருந்த மாமி தானே நீ கன்னடத்தில் தானே பதவி ஏற்ற, ஆனால் தமிழச்சின்னு சொல்லிக்கிற. நீ ஒரு தேர்தல் நிற்கல, ஜெயிக்கல. இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் நடந்தால் ஒரு ஏதோ நெருப்பு கோழி மாதிரி நடப்பார். அதை அன்றைக்கி பார்த்து நானே பயந்துட்டேன். அது உருவக்கேலி செய்யக்கூடாது. நம்ம அது என்ன ஆத்திரம்னா, நாங்களாம் காசு கொடுத்து எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறேன் தோக்குறேன், ஒன்றுமே இல்லாமல் நோகாமல் நோம்பு கொண்டு வந்த மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. அதனால தான் நம்ம வெறுப்பு. உங்களில் ஒருத்தனா நான் இந்த வெறுப்பை பதிவு பண்ணுறேன். சினிமா நல்லா வாழ்ந்தால் தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க. மக்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சினிமாவுக்கு தூக்கணும், மானியங்கள் கொடுக்கணும் இல்லையா? நன்றி, வணக்கம், போயிட்டு வரேன். ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். முன்னாடி இடிமா இடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த அளவுக்குலாம் நம்ம பேச முடியாது. வந்திருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராஜபுத்திரன் படம் என்னுடைய உடன்பரா சகோதரன் இளையதளம் பிரபு அவர்கள் நடித்தது. இது மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நினைவு பரிசு
அந்த கடைசியில் பேச சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசலாம்னு நினச்சி வச்சுருப்போம். அதை முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பேசிடுவாங்க. கடைசியில் நம்ம பாயிண்ட் இருக்காது, டைமும் இல்லை. ஸோ நான் வந்து ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஆக்சுவலி இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தோட ஹீரோக்கும் தான் எனக்கு ஒரு நட்பு. கோதர் சார் வந்து ஒரு ஃபோனில் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், யார் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிரபு சார் பண்ணுறாங்கன்னு சொன்னது போது பரவாயில்ல, சேஃப் ஹேண்டில் தான் இருக்காருன்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்காரு, யாருன்னு கேட்டாங்க, வெற்றி அப்படின்னு. இப்போ உங்களுக்கு நிம்மதியான ஒரு படம் முடிஞ்சிடும் நல்லபடியாக சொல்லி சொன்னாங்க. சின்ன படங்களுக்கு சக்தி என்ன சொன்ன மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரொம்ப சின்ன படங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவான ப்ரொடியூசர் தான் கவனம் பண்ணி பண்ணுறாங்க. ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் ஒவ்வொரு படங்களுமே சிறப்பாக பண்ணுறீங்க. ப்ளூ ஸ்டார் தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. கந்தசாமி ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். கந்தசாமி போலீஸாக இருந்துட்டு வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சினிமா தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்தவர். வரப்போட ரொம்ப நாளாக வந்து முதல் படம் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தேன். நானும் அவரும் படம் பண்ண வேண்டியது. பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஒரு 2-3 கதை சொன்னார். என்கிட்ட ஓட்டு பெட்டி ஒரு கதை இருக்குது, வேறு கதைகள் இருக்குது. இந்த கதையும் ஒரு நல்ல ஜனரஞ்சனமான மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கதையாக பண்ணியிருக்காரு. காலையில் குட் மார்னிங் வருதோ இல்லையோ அவருடைய போஸ்டர் ஒன்று வந்துடும், இந்த படம் சார்ந்த ஒரு தகவல் வந்துடும், இந்த படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற காதல். அதுக்கப்புறம் பிரபு சாரோட அனுபவத்தை பற்றி சொல்லிட்டாங்க. நானும் அவரோட நடிச்சிருக்கேன். அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு வார்த்தையில் என்ன சொல்லணும்னா, புது நடிகர்கள் நடித்தா கூட நான் நடிக்கும்போது என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். அங்கே பக்கத்தில் சேர் வந்து அவர் கொண்டாந்து போட்டுருவாங்க. சீனியர் அவருடைய அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எனக்கு ஒரு சேர் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அவர் உட்காருவார். இது வந்து ஒரு பெரிய கல்ச்சர் வந்து, அதாவது எந்த நடிகர்கள் என்ன வயசு எவ்வளோ அனுபவம் இருக்குலாம் இல்லை, எல்லாரையும் அந்த சரிசமமாக நடத்தக்கூடிய பக்கம், சாப்பாடு, அன்பு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தில் அவருடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும், வந்து கொடுத்துட்டு போயிட்டார். குறிப்பாக வெற்றி எனக்கு இன்னைக்கு இங்கே வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசர், அவங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர், எங்கள் டேடி, இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கோதர்ஷா சாருக்கு நன்றி. உங்களுக்கு மட்டும் ஒரு பையன் இல்லை, எனக்கும் ஒரு பையன் மாதிரி தாண்டு கோ ப்ரொடியூசராக வந்த எங்கள் ஃபாரூக் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அவரோட அப்பா சிவாஜி சாருக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாரை ஒரு ஆக்டர்னா பிரபு சார் வந்து சிவாஜி சாரை வந்து ஒரு ஐடல் மாதிரி பண்ணியிருந்தாரு. எங்கள் பிரபு சார் ரொம்ப 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 கன்வீனியன்ட்டாக அங்கே இருந்தார், ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு. ஸோ பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோமல்குமார் சார் ரொம்ப தேங்க்யூ. லிட்டரலாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஒரு வெர்சடைலான ஆக்டர் எங்கள் கோமல்குமார் சார். ஆலிவர் அங்கிள் கேமராமேன், எங்களுக்கு டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு, ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் படத்தில் வெற்றி இருக்குது. வெற்றி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கிருஷ்ணபிரியா. ஸோ ரியலி எங்கள் ஹீரோயின் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராஜபுத்திரன் ரொம்ப ஒரு இப்போ எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கோ அது மாதிரி இது ஒரு வில்லேஜ் ஃபேமிலி ஆக்சுவலி ராஜபுத்திரன். ஸோ ஒரு வில்லேஜில் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதையை வந்து மகாகந்தன் சார் இயக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நேட்டிவிட்டியாக அப்படியே இயல்பாக பண்ணியிருக்காரு மகாகந்தன் சார், சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம நண்பர் வெற்றி ப்ரோ வந்து மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப நான் நீண்ட கால நண்பர் எனக்கு. அவர் கூட வந்து நான் ஜிவி படம் பண்ணேன், அதுலேருந்து தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் கூட பண்ணிகிட்ருக்கேன். அவர் 8 தோட்டாக்கள் சரி, ஜிவி சரி, நிறைய அவர் எப்பயுமே ஒரு படம் பண்ணார்னா அந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி தான் பண்ணுவார். நல்ல ஒரு யூனிக்கான ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி எப்பயுமே இருக்கும் அவர் படத்தில். ஸோ அதுபோல் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் வெற்றி ப்ரோவுக்கு. அவர் பேரில் இருக்க வெற்றி இந்த படத்துலையும் இருக்கணும். சூப்பர் ப்ரோ. கிருஷ்ணபிரியா அவங்களும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக. சொன்ன மாதிரி ரேவதி மாதிரி தான் இருக்கீங்க மேடம், ரேவதின்னு சொன்னாங்க. குட்டி ரேவதி இவங்க ஏங்க, சரி ஓகே ரேவதி குட்டின்னு சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி ஓகே, அது ரொம்ப ஒரு ஜாலியான படம். அது ஒரு அதே நேரத்தில் ஒரு எமோஷனல் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இளையத்திலகம் பிரபு சார் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை வாழ்த்த வயதில் நம்ம இதெல்லாம் சொல்கிறேன் நான். பட் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன தம்பி
and the soul of the movie, Naufal Raja sir, and I'm doing this film like second time with him, so he did my first film too. And last but not the least, Prabhu sir, he's the one of the best person I ever met in my life, and